இப்ப எனக்கு வந்து ஒரு வீடு வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? ஸோ வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம வந்து வெட்டி வேரோட மாலை வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்களுடைய கம்பெனி, ஈவன் வீட்டுக்கு எதுவா இருந்தாலுமே சரி, ஸோ உங்களுக்கு வந்து பணம் வந்து தங்கு தடையின்றி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி மூடி போட்ட ஒரு ஜாடி. ஸோ எப்பவுமே நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மணி மேக்னெட்டா மாறணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு அளவு மேக்னெட்டா மாறுறோமோ, அவ்வளோக்கு அளவு நமக்கு வந்துட்டு என்ன நினைக்கிறோமோ, அது அப்படியே நடக்கும். செவ்வாய், வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன விஷயங்கள் நடந்தா கூட ரொம்ப அபசகுனமா நடக்க போகுது, ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வரும்ல பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு நெகட்டிவா ஏதாவது வருது அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். ஸோ இந்த வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ்ன்ற வேர்டை நம்ம வந்து கிரீன் பென்ல 33 டைம்ஸ் எழுதிட்டே வந்தோம்னா, இது எல்லாருமே பண்ணலாம். லைஃப்ல என்ன மிராக்கிள் வேணாலும் நடக்கும். ஜாபு, இல்லை லேண்டு விற்கணும், இல்லை ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணும், வாட் எவர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு மண்பானையில் நல்லா வந்து உமி கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அந்த உமியை வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சிட போகிறீங்க. அந்த உமி கிட்ட நீங்கள் வந்து பேச போகிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயம். வணக்கம் மேம். வணக்கம் பவானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு வீடு வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். சில வீடுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ நம்ம வீடும் அந்த மாரி பாசிட்டிவ் வைப்ல நிரம்பி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? ஸோ வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம வந்து வெட்டி வேரோட மாலை வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து வீட்ல வந்துட்டு சாம்பிராணி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த சாம்பிராணி போடும்போது வெட்டி வேரு, பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த சாம்பிராணி தூளோட சேர்த்து நம்ம வந்து போடலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மகிழம்பூ, ஆ அண்ட் மருதாணி விதை, செம்பருத்தம் பூ, ரோஜாப்பூவுடைய இதழ் இதெல்லாமே வந்து இருக்கும். அதெல்லாம் நல்லா நம்ம காய வச்சு, அத நம்ம அரைச்சு, அத வந்து பச்சை கற்பூரத்தோட சேர்த்து நம்ம வந்து வீட்ல வந்து எப்பலாம் வந்து தூபம் காட்டுறோமோ, அப்ப எல்லாமே வந்து போடலாம். ஸோ இதெல்லாம் வீடுன்னு கிடையாது. நம்மளுடைய கம்பெனி, கடை ஏதாவது தொழில் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இடத்துல வந்து அது காட்டும்போது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப். நீங்க கேட்குற அந்த ஒரு ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு வைப் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அதே மாரி எப்பவுமே பச்சை கற்பூரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்றோமோ, அது நம்மளுடைய ஹேண்ட்பேக், வாலெட்ல கூட எப்பவுமே பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம். ஸோ அத நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மள நோக்கி அந்த பாசிட்டிவ் அட்ராக்ஷனும் வரும். அதே மாரி பணமும் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டுருக்கும். ஓகே மேம். இப்ப நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன். இப்ப என்ன ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, அங்க பணப்புழக்கம் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? ஸோ இப்போ உங்களுடைய கம்பெனி, ஈவன் வீட்டுக்கு எதுவா இருந்தாலுமே சரி, ஸோ உங்களுக்கு வந்து பணம் வந்து தங்கு தடையின்றி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி மூடி போட்ட ஒரு ஜாடி. ஸோ அந்த ஜார்ல வந்து நீங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு ரைஸ் வந்து போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு அதில 2 கிராம்பு, ஏலக்காய், சுருள் பட்டை. அந்த சுருள் பட்டையில நான் ஏற்கனவே சொன்ன மாரி 5207418008ன்ற நம்பர வந்து எழுதிடுறோம். ஸோ அதில லைட்டா வந்து அரகஜா, புனுகு, ஜவ்வாது பவுடர் இது எல்லாமே வந்து சேர்த்துடுறோம். அத்தர் தெளிச்சிடுறோம். அண்ட் ஒரு பிரியாணி இலையில வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் கிரீன் கலர் மார்க்கர்ல வரையிறோம். வரைஞ்சிட்டு அதுலயும் நீங்க வந்து அந்த 5207418008 நம்பர வந்து எழுதலாம். எழுதி இதெல்லாம் உள்ள வச்சுட்டு காயின்ஸ், அது ரூ. 5 காயினோ, ரூ. 1 காயினோ அந்த காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஜார்ல போட்டுட்டு, நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி முக்கியமா பச்சை கற்பூரம் போட்டுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்னும் வேணும்னா நம்ம ஜாதிக்காயில கூட அந்த நம்பர எழுதி அதையும் அதில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே டெய்லி டெய்லி நீங்க வந்துட்டு திறந்து அந்த ஜாடி கிட்ட என்ன நோக்கி எப்பவுமே பணம் வந்துட்டே இருக்கிறதுக்கு நன்றி. என்னோட வீடோ இல்ல கடையோ, என்னோட பிசினஸ்ல எப்பவுமே வந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து பணம் வந்து ஒரு பிளாக்கேஜே இல்லாம நான் ஒரு மிகப்பெரிய மணி மேக்னெட்டா மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எப்பவுமே நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மணி மேக்னெட்டா மாறணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு அளவு மேக்னெட்டா மாறுறோமோ, அவ்வளோக்கு அளவு நமக்கு வந்துட்டு என்ன நினைக்கிறோமோ, அது அப்படியே நடக்கும். நீங்க ஒரு விஷயம் நினைச்சாலே போதும், அதுக்கான வேலை அதுவே நடக்கும். தானா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மள வந்து ஒரு மேக்னெட்டா நம்ம வந்து மாத்திக்கணும். ஸோ இந்த ஜார் மெத்தடும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி பார்த்துருக்கோம். அப்படின்னு இல்லாம, இப்ப நம்ம ஒரு மனிதர வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும். நல்ல முறையிலே அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன மாரி மெத்தட்ல யூஸ் பண்ணலாம்?
ஸோ இப்போ வந்து ஒரு பீப்பிள வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு கிடையாது. ஈவன் வந்து உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க ஒரு கம்பெனில ஒரு இன்டர்வியூ போவீங்க. அந்த பெர்சன் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து குடுக்கலாம். ஸோ இந்த மாரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னும்போது, நீங்க வந்து வெட்டி வேர் இருக்கு இல்லையா? வெட்டி வேர நல்லா வந்து மெடிடேட் பண்ணிட்டு, அத வந்து பச்சை கற்பூரம் போட்டு எரிப்பீங்க. எரிக்கும்போது கடுகு எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ அந்த கடுகையும் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, அந்த கடுகை எரியிற வெட்டி வேரோட போடணும். இது எல்லாமே பண்றது ஒரு கடமைக்கே வெட்டி வேர எரிச்சோம், கடுக தூக்கி போட்டோம்ன்னு சமைக்கிற மாரி பண்ணக்கூடாது. ஸோ வந்து சமையலே வந்து நம்ம எந்த அளவு ஆத்மார்த்தமா பண்றோமோ அப்பதான் டேஸ்ட் வரும். அதே மாதிரி தான் இதுவுமே வந்து நீங்க ஆத்மார்த்தமா விசுவலைசேஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய அண்ணனோ, இல்ல உங்களுடைய தங்கச்சியோ சண்டை போட்டாங்க, பேசல. அவங்க உங்ககிட்ட அழகா வந்து பேசுறாங்க, உங்ககிட்ட வந்து சிரிக்கிறாங்க, உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க, நீங்க அவங்க கிட்ட சாரி கேட்குறீங்க, 2 பேரும் ஒரு லஞ்ச் அவுட்டிங் போறீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து விசுவலைசேஷன் பண்ணி, அந்த ஒரு மெடிடேட் பண்ணிட்டு தான் நீங்க அந்த பரிகாரத்த பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். இது கன்ஃபார்மா வந்து நடக்கும். செவ்வாய், வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்க அப்டின்னா, சின்ன விஷயங்கள் நடந்தா கூட ரொம்ப அபசகுனமா நடக்க போது, ஏதோ தப்பா நடக்க போது அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் வரும்ல பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு நெகட்டிவா ஏதாவது வருது அப்டின்னா, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் மேம்? நமக்கு வந்து வெள்ளி செவ்வாய்ல வந்து ஏதாவது ஒரு மைண்டே டிஸ்டர்ப் ஆகும். சிலர் வந்து விளக்கே ஏத்த தோணாது. ஆனா, அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பூஜை ரூம் பக்கமே போக முடியாது. விளக்கேத்த முடியாது. விளக்கு ஜாமான்கள் கழுவக்கூட முடியாது. ஸோ, அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ, அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அவங்கள சுத்தி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும். ஸோ, நீங்க சொன்ன மாரி சின்ன சின்ன அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ, அந்த மாரிலாம் இருக்கும்போது அவங்க வீடு வந்து துடைக்கப்போ இப்ப எல்லார் வீட்லயுமே கல்லுப்பு போட்டு துடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதோட சேர்த்து முடிஞ்சா கடலுடைய நீர். இந்த கடல் நீரை சேர்த்து நம்ம வந்து வீடு துடைக்கும்போது, நம்ம பீச் போயிட்டு நல்ல ஒரு கேன் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டோம்னா, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, நீங்க எப்பலாம் வீட மாப் பண்றீங்களோ, அப்பலாம் வந்து துடைக்கலாம். ஸோ அந்த மாரி துடைக்கும்போது, உங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் நெகட்டிவ் எல்லாம் வெளிய போயிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான விஷயங்கள் வந்துட்டு உங்கள நோக்கி வரும். மேம் இப்போ ஸ்விட்ச் வேர்ட் வந்து ஒண்ணு சொல்லுங்க. காமனா எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அத பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, "வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ்." ஸோ, இந்த "வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ்ன்ற" வேர்ட நம்ம வந்து கிரீன் பென்ல 33 டைம்ஸ் எழுதிட்டே வந்தோம்னா, இது எல்லாருமே பண்ணலாம். லைஃப்ல என்ன மிராக்கிள் வேணாலும் நடக்கும். ஸோ, நானே டெய்லி டெய்லி ஒரு 33 டைம்ஸ் இல்லன்னா ஒரு 108 தடவைலாம் சம்டைம்ஸ்லாம் எழுதுவேன். ஸோ, அது வந்து நம்ம எழுத எழுத நமக்கு வந்து நம்ம யோசிக்காத நல்ல விஷயங்கள்லாம் நம்மள நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ, அது படிப்பு சம்மந்தமா இருக்கலாம், இல்ல வேலை சம்மந்தமா இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரா இருக்கலாம், அ இல்லன்னா வந்து ஒரு வீடு வாங்குற விஷயமா, லேண்ட் வாங்குற விஷயம், ஹெல்த் இஷ்யூ எதுவா வேணா இருக்கலாம். அந்த "வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ்" அப்படின்ற வேர்ட நம்ம வந்து எழுத எழுத மேஜிக் மாதிரி உங்களுக்கான விஷயங்கள் உங்கள நோக்கி வந்துட்டே இருக்கும். ஓகே மேம். இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி காமனா எனக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் எல்லாமே சொல்லுங்க. ஒரே மாத்திரையில. ஸோ எல்லாத்துக்குமே காமனா இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷ் தேவ. நம்ம பேசிட்டு இருக்கிற மாரி ஜாபு, இல்ல லேண்ட் விக்கணும், இல்ல ஒரு பெர்சன அட்ராக்ட் பண்ணணும், வாட்டெவர் இந்த மாரி இருக்கு அப்டின்னா, ஒரு மண்பானையில நல்லா வந்து உமி கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில. அந்த உமிய வந்து ஃபுல்லா வந்து கொட்டி வச்சுட போறீங்க. அந்த உமி கிட்ட நீங்க வந்து பேச போறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷ. ம். ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு விஷயம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. ஸோ, அத வந்து நீங்க வந்து சொல்லப் போறீங்க. சொல்லிட்டு பே லீஃப் இல்லன்னா வந்து ஒயிட் பேப்பர். இதுல வந்து கிரீன் கலர் மார்க்கரால அந்த விஷம் வந்து எழுதுறீங்க. எழுதிட்டு நீங்க அத மேனிஃபெஸ்ட் பண்ணி, அத ரோல் பண்ணி அந்த உமிக்குள்ள புதைச்சு வச்சுடுறீங்க. ஸோ, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு 21 டேஸ்க்கு நீங்க வந்து பண்ணி வச்சுடுறீங்க. ஸோ, பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து அந்த உமி எல்லாமே சார்ஜ் ஆகி இருக்கும். 21st டே ஃபுல்லா எடுத்து அந்த பேப்பரோ இல்லன்னா பே லீஃபோ உங்க கையில எடுத்து, நீங்க அத ஃபுல்லா வந்து மெடிடேட் பண்ணி, அத வந்து பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிடுவீங்க. எரிக்கும்போதும் சரி, மெடிடேட் பண்ண போற 21 டேஸும் சரி, உங்களுடைய விசுவலைசேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் வந்து அந்த மேஜிக்க வந்து கொண்டு வரும். ஸோ, அதுக்கப்புறம் அந்த அ அந்த சாம்பல் அந்த இத வந்து நீங்க பறக்க விட்டுற போறீங்க. வானத்த பார்த்து தேங்க்ஸ் சொல்லி. ஸோ, தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எப்பயும் சொல்ற மாரி. ஸோ, இந்த மெத்தட் நீங்க பண்ணீங்கன்னா, என்ன விஷயத்துக்காக நீங்க இந்த ப்ராசஸ் பண்றீங்களோ, கண்டிப்பா அது உங்ககிட்ட வந்து சேரும். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம யுனிவர்ஸ் கிட்ட கேட்கறது மட்டும் இல்லாம, நம்ம அத எவ்ளோ பிலீவ் பண்றோம், நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நெனச்சு நம்ம பண்றோம். இது முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ நல்ல விஷயத்துக்கு நம்ம இத வந்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கும் நீங்க நெறைய மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. முக்கியமா ஸ்விட்ச் வேர்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியிற மாதிரி நெறைய விஷயங்கள் சொன்னதுக்காக நன்றி மேம். தேங்க் யூ பவானி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனை
பிரச்சனைக்குமே 100+ ரெமெடிஸ் இருக்கு. ஸோ ஸ்விட்ச் வேர்ட்லாம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. மணிக்கு இவ்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு நான் குடுக்குறது வந்து ஒரு 1/3 தான் குடுத்துருப்பேன். அதுக்கே அவங்க இவ்ளோ இருக்கான்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிளையன்ட்ட நமக்கு வந்து பேசும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரத்துக்கு பதிலா ஒரு 10 குடுத்தா தான், அவங்க அதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரிக்கே வந்து புதுசா இருக்கும். அவங்க அத கத்துக்கிட்டு, அத வந்து பண்ணி அவங்களுக்கு லைஃப்ல அது வந்து அச்சீவ்மென்ட்டா கிடைக்கணும். ஸோ அதனால வந்து இதுல ஒரு பிரச்சனைக்குமே நெறைய ரெமெடிஸ் இருக்கு. ஸோ அது நம்ம அடுத்து அடுத்து பேசலாம். தேங்க் யூ ஓகே ஸோ மேம். மச். தேங்க் யூ மேம்.